அனைவருக்கும் வணக்கம். வசந்த நவராத்திரி தினம் 4 இன்னைக்கு ஆத்மாவின் சுயசரிதத்திலிருந்து கழிவட்ட அணுக்கள்ல 2வது வட்டமான கர்ம வினை பதிவுகளை ஏற்று நிற்கும் நம்ம மூளையில இருக்கக்கூடிய அந்த அணுக்களை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் வீடியோவை பாஸ் பண்ணி அகத்திய மகரிஷிகள், வால்மீகி மகரிஷிகள், அனைத்து சப்த ரிஷிகள், பரிமள குருவன்னை மற்றும் இறையன்பு ஜெயந்தி அம்மாவை வணங்கி எல்லாருடைய ஆசிர்வாதத்துடன் இந்த பதிவை தொடங்கலாம். வீடியோவோட பின்பகுதியில பாவங்களை நீக்குவதற்கான ஒரு கைடட் மெடிடேஷன் முதல் முறையாக முயற்சி பண்ணியிருக்கேன். நேரம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பயிற்சியை இந்த 3 நாட்களும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இந்த கைடட் மெடிடேஷன் பகுதியை மட்டும் தனியாக பிரித்து ஒரு தனி வீடியோவாகவும் போஸ்ட் பண்றேன். இந்த 3 நாட்கள் மட்டும் இல்லாம தொடர்ந்து எப்ப வேண்டுமானாலும் இந்த மெடிடேஷனை செஞ்சுட்டு வரலாம். மேலும் மற்றும் ஒரு சக்தி வாய்ந்த கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய தியான பயிற்சி அன்பாலயம் குறிப்பாக அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி தினங்கள்ல வெளியிடுவாங்க. ஒரு ஸ்பெசிஃபிக் டைம், குறிப்பான நேரத்துல அந்த தியான பயிற்சிகளை ஆரம்பித்து முடிக்கணும். 1 மணி நேர தியான பயிற்சி இது. அன்பாலயத்தோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். இந்த தியான பயிற்சியை எப்ப செய்யணுமோ அதற்குரிய தகவலை இந்த வாட்ஸ்அப் குரூப்ல போஸ்ட் பண்ணுவாங்க. முதல் 3 நாட்கள்ல வெளிவட்ட அணுக்கள்ல ஏற்பட்ட மாற்றம், அதனோட வெளிப்பாட்டை உணர்ந்திருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. உதாரணத்துக்கு 3வது நாள் காலையில நான் எழுந்திரிச்சப்போ எனக்கு வந்த உணர்வு, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த யூடியூப் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது, பகவத்கீதை சீரீஸை மட்டும் முடிச்சுட்டு இந்த சேனலை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணம் அப்படின்னு சொல்றதை விட உணர்வு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த சேனல் மேல இருக்கக்கூடிய ஒரு பற்று, வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த செயல் மேல இருக்கக்கூடிய அந்த வீரியம், இதுல இருந்து என்னோட மனம் லேசா விலகிறத உணர முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி எல்லாம் சமைக்கும் போதும் சரி, சாமான் வளர்க்கும் போதும் சரி, என்ன வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம், வீடியோஸ்ல என்ன பேசணும், எதெல்லாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற அந்த சிந்தனைகளே மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இதுவும் ஒரு விதமான புற செயல் தான். முதல் கழிவட்ட அணுக்களோட ஆற்றல், நல்ல அணுக்களோட ஆற்றல் தான் கண்டிப்பாக. இருந்தாலும் அந்த நல்ல அணுக்கள் ஆக்டிவா இருக்கும் போது நம்ம புற வேலைகள்ல இருந்து நம்மளோட மனம் ஒடுங்காம இயக்க நிலையில இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அஃப்கோர்ஸ் நம்மளோட இந்த சாதாரண மனித வாழ்க்கையில நம்ம வேலை செய்யணும், வீட்டை பார்த்துக்கணும், இப்படி பல பொறுப்புகள் நமக்கு இருக்கும் போது முதல் வட்ட அணுக்கள் கண்டிப்பாக எங்ககிட்ட தான் இருக்கும். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அதை நல்ல அணுக்களோட இயக்கமா பார்த்துக்கணும். ஓரளவுக்கு கடமைகள்லாம் முடிஞ்சு வாழ்க்கையில இந்த புற செயல்கள்ல இருந்து நம்ம ஒடுங்க ஆரம்பிக்கும் போது முதல் வட்டத்துல நல்ல அணுக்களுமே கூட உறங்க போனதுக்கு அப்புறமா தான் குருதி முழுமையாக அடுத்த வட்டங்கள்ல பாய தொடங்கும். அதனாலதான் கலியுக காவியத்துல சொல்றாங்க, ஞானியர்களுக்கு முதல் 3 வட்டங்கள்ல இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாமே உறங்கிக்கிட்டு இருக்குமா. சோ அவங்க இயங்கிறது முழுக்க முழுக்க உள்வட்ட அணுக்கள்ல இருந்து, துவாபர, திரேத, சத்தியயுக வட்ட அணுக்கள்ல இருந்து இயங்குறதுனாலதான் அவங்களுக்கு புற செயல்கள்ல ஈடுபாடோ ஆர்வமோ உற்சாகமோ இருக்கிறது இல்ல. ஸோ இந்த வீடியோஸ் போஸ்ட் பண்றது அப்படிங்கிற இந்த புற இயக்கத்திலிருந்து பற்று விலகக்கூடிய அந்த ப்ராசஸ் இந்த நவராத்திரி தினங்கள்ல ஆக்சிலரேட் ஆகுது, விரைவாகுது அப்படிங்கறத உணர முடியுது. அதனாலதான் குறிப்பா இந்த நவராத்திரி தினங்கள்ல ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு சின்ன உதாரணம் தான். இந்த மாதிரி நம்ம கவனத்தோட இருந்தோம் அப்படின்னா இந்த முதல் 3 நாட்கள்ல பல முதல்வட்ட அணுக்கள் உயிர் பெற்று வெளிப்பட்டு உறங்க போகலாம். அதனோட புற வெளிப்பாட்டை நம்மளால உணர முடியும். சில பேர் அதையும் உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இதை இங்க டிஸ்கஸ் பண்றதுக்கான ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, சில சமயங்கள்ல புற வேலைகள்ல இருந்து நமக்கு ஈடுபாடோ ஆர்வமோ குறையும் போது நம்மளோட மனம் இன்னொரு மாயையை உண்டாக்கும். அதாவது இன்னைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, முதல்லலாம் ரொம்ப ஆர்வத்தோடு இந்த செயலை செய்வேன், ஆனா இப்ப எதுலயுமே எனக்கு ஆர்வமே இல்ல. இப்ப நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, மனசுக்குள்ள ஒரு பிரச்சனை, டிப்ரெஷன் அப்படிங்கிற வார்த்தையை வேற யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதாவது இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப், பௌதிக வாழ்க்கையில இருந்து பற்று விலகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த கலிகாலத்துல நமக்கு ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த முதல் வட்ட அணுக்கள் எப்படி செயல்படுது, அதோட ஆற்றல்கள் பிரிய பிரிய நமக்கு இயல்பாகவே பட்டுதல்கள் விலகும் அப்படிங்கறது நமக்கு ஆழமா புரிஞ்சுது அப்படின்னா, இனிமேல நமக்கு புற செயல்கள்ல இருந்து பட்டுதல்கள் விலகும் போது அது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் அப்படின்னு ஏத்துக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வரத்துக்கு சாத்தியம் இருக்கலாம். முதல் 3 நாட்கள் வீடியோஸ்ல இருந்து முதல் வட்ட அணுக்களை பத்தி ஓரளவுக்கு நமக்கு புரிஞ்சிருக்கும். இன்னில இருந்து அடுத்த 3 நாட்களுக்கு 2வது வட்ட அணுக்களை பத்தி பார்க்கலாம். முதலையே பார்த்த மாதிரி 2வது வட்ட அணுக்கள்ல தான் நம்மளோட கர்ம வினைகள் பதிவு பதிஞ்சிருக்கு. நல்ல அணுக்களுக்குள்ள நல்ல கர்ம வினைகளும், தீய அணுக்களுக்குள்ள தீய வினைகளும் பதிஞ்சிருக்கும்.
இப்போதைய நம்மளோட வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் எல்லாருடைய 2வது வட்டத்துல நல்ல பதிவுகளும் இருக்கும், தீய பதிவுகளும் இருக்கும். எந்த சமயத்துல எந்த பதிவுகள் வெளிப்படுது அப்படிங்கறத பொறுத்து நம்மளோட வாழ்க்கை சூழல்களும் மாறும். கர்ம வினைப்பதிவுகள் மட்டும் இல்லாம 2வது வட்டத்தோட சுவாரஸ்யமான மற்ற அம்சங்கள்லாம் என்ன அப்படின்னா, நமக்கு ஸ்பான்டேனியஸா எழக்கூடிய எண்ணங்கள், அதாவது முதல் வட்ட அணுக்கள்ல இருந்து தோன்றக்கூடிய எண்ணங்கள் எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா, நம்மளோட உணர்ச்சிகள், இந்த கோபம், பொறாமை, பேராசை, காமம், அந்த மாதிரி உணர்ச்சிகள் தொடர்பான எண்ணங்களாக இருக்கும். ஆனா 2வது வட்டத்துல இருக்கக்கூடிய அணுக்கள் வெளிப்படும் போது அந்த எண்ணங்கள் நம்மளோட உணர்ச்சிகள், நம்மளோட சுய எண்ணங்கள், சிந்தனைகள் அதை சார்ந்ததாக இல்லாம எங்கிருந்தோ வெளியில இருந்து வரக்கூடிய புதிய எண்ணங்களாக இருக்கும். அதாவது இதை பத்தி நம்ம நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம். ஆனா திடீர்னு ஒரு ஸ்பார்க், எங்க இருந்து ஒரு எண்ணம் வருது. அந்த மாதிரியான எண்ணங்கள் எங்க இருந்து வருது அப்படின்னா 2வது வட்ட அணுக்கள்ல இருந்து வருது. அடுத்த சுவாரஸ்யமான விஷயம், கனவுகள் வருவதும் கூட 2வது வட்ட அணுக்கள் வெளிப்படுறதுனாலதான். அடுத்து 2வது வட்ட அணுக்களை பத்தி மிக முக்கியமாக ஆத்மாவின் சுயசரிதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது செல்வம். பல பேருக்கு செல்வம் அப்படிங்கிறது ஒரு கனவு மாதிரி இருக்கலாம், அதாவது அடைய முடியாத ஒரு விஷயமாக இருக்கலாம். ஆனா ஆத்மாவின் சுயசரிதத்துல 2வது வட்ட அணுக்களோட ஆற்றல்களை நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய நல்ல அணுக்களை நம்ம ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா செல்வம் நம்மள வந்து சேரக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க செல்வம் அப்படிங்கிறது காசு பணம் மட்டும் இல்ல, 16 செல்வங்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அனைத்து செல்வங்களுமே. 16 செல்வங்கள் அப்படிங்கிறது கல்வி, புகழ், வலிமை, வலிமை அப்படின்னா உடல் மற்றும் மன வலிமை, வெற்றி, நன்மக்கள், அறிவு, ஒழுக்கமுடைய பிள்ளைகள், பொன், நெல், நெல்னா தானிய செல்வம், நல்ல விதி, நுகர்ச்சி, நுகர்ச்சினா வாழ்க்கையில் இன்பங்களை அனுபவிக்க கூடிய ஒரு பேரு, அறிவு, அழகு, பெருமை, இளமை, துணிவு, நோயின்மை மற்றும் நீண்ட ஆயுள். இத்தனை செல்வங்களுக்குரிய ஆற்றல் இந்த 2வது வட்ட அணுக்களுக்குள்ளதான் புதைஞ்சிருக்கு. 2வது வட்ட அணுக்களை முழுமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் அடுத்த 3 நாட்கள் ஆகும். ஆனா அதுக்குள்ள நம்ம பண்ணக்கூடிய ஒரு எளிய பயிற்சி, ஒரு குவிக் டிப் என்ன அப்படின்னா, இன்னில இருந்து 3 நாட்கள் மகாலட்சுமி தாயை வணங்கி வெல்லத்துல செஞ்ச ஒரு உணவையோ இல்லைன்னா நேரடியாக வெல்லத்தையோ படைத்து 2வது வட்டத்தில் இருக்கக்கூடிய நல்ல அணுக்களோட ஆற்றல்களை நமக்கு பிரிச்சு தரணும் அப்படின்ட்டு மனப்பூர்வமாக வேண்டி நம்ம படைத்த உணவை நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா இந்த மாதிரி உருவ வழிபாட்டு மேல நம்பிக்கை இல்லாதவங்க, இல்ல இந்து மதத்தை சேர்ந்தவங்க இல்லை அப்படின்னா கூட மகாலட்சுமி, சரஸ்வதி தேவி, சக்தி போன்றவை எல்லாம் ஒரு தனிப்பட்ட ஃப்ரீக்வன்சி ஆஃப் வைப்ரேஷன், ஒரு அலைவரிசை. செல்வத்துக்கு மகாலட்சுமி வணங்குறோம் அப்படின்னு சொல்றோம். அந்த குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி நமக்குள்ள இயல்பாக பாயறதுக்குரிய வழித்தடங்கள்ல ஒரு தடை இருந்துச்சு அப்படின்னா செல்வம் அப்படிங்கிற அம்சத்தை நம்மளால ஈர்க்க முடியறது இல்ல. செல்வம் அப்படிங்கிற அம்சத்துக்கு உண்டான ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சிக்குன்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க மகாலட்சுமி அப்படின்னு. மகாலட்சுமி அப்படிங்கிறது ஒரு நபரோ உருவம் உள்ள ஒருத்தர் கிடையாது. உருவம் அற்ற இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஆற்றல்கள்ல, அதாவது இந்த குவாண்டம் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீக்வன்சி ஆஃப் எனர்ஜியை தான் மகாலட்சுமி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த அடிப்படை தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டா நம்ம எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலுமே கூட இந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம வணங்கினால் போதும், அந்த ஃப்ரீக்வன்சி நமக்குள்ள சீரா பாயறதுக்கான என்ன அழுத்தத்தை நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இன்னையிலிருந்து ஏதோ ஒரு நேரத்துல மகாலட்சுமி தாயை வணங்கி வெல்லம் கலந்த உணவை படைத்து அதை சாப்பிடணும். வெல்லம் இங்க என்ன பண்ணுது அப்படின்னா, ஒவ்வொரு வட்ட அணுக்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட உணவு தேவை இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். உதாரணத்துக்கு பலா, வாழை போன்ற கனிகளை சாப்பிடும்போது முதல் வட்டத்துல இருக்கக்கூடிய நல்ல அணுக்கள் குறிப்பாக இந்த உணவுல இருந்து வரக்கூடிய சத்துக்களை ஈஸியா உறிஞ்சிடும் அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி 2ஆம் வட்டத்துல இருக்கக்கூடிய நல்ல அணுக்கள் வெல்லத்துல இருக்கக்கூடிய சத்துக்களை எளிமையாக உறிஞ்சக்கூடிய திறன் இருக்கு. அதனாலதான் கோயில்களையும் சரி வீட்லயும் சரி சாமிக்கு நம்ம படைக்கக்கூடிய அந்த பிரசாதம், சக்கரை பொங்கல், பஞ்சாமிர்தம் போன்ற பிரசாதங்கள்ல வெல்லம் கலக்கப்படுது. இந்த 3 நாட்கள்ல மகாலட்சுமி கூடவே மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு அம்சத்தையும் நம்ம சேர்த்து வணங்கும் போது இன்னும் பலன் கூடுது அப்படின்னு சொல்றாங்க. மந்திரங்கள், ஸ்லோகங்கள் வாசிக்கும் பழக்கம் இருக்கிறவங்க மகாலட்சுமி மந்திரங்களை வாசிச்சு தாயை வாழ்த்தி
உணவளித்து அதுக்கப்புறமா அதை உண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் சில முக்கியமான குறிப்புகளை கொடுத்திருக்காங்க. குறிப்பாக 2ஆம் வட்டத்துல உள்ள பண வரவினை தூண்டும் அணுக்களுக்கு உணவாகணும் அப்படின்னா மகாலட்சுமியை வழிபடும் போது உள்மொழியில இருக்கக்கூடிய அணுக்களுக்கு ஒரு உத்தரவிடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பல பிறவைகளாக நம்ம செல்வம் நிறைய சேர்த்து வச்சு விட்டுட்டு போயிருப்போமா, அப்படி நம்ம சேர்த்து வச்சு விட்டுட்டு போன செல்வங்கள் எல்லாம் நம்மளை வந்து அடையணும் அப்படின்னு நம்மளுடைய 2வது வட்ட அணுக்களுக்கு உத்தரவிட்டு இந்த வழிபாட்டை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்கும் போது நமக்கு ஒரு கேள்வி தோணும், உண்மையிலேயே நம்ம முற்பிறவைகள்ல செல்வ வளங்களை சேர்த்து வச்சிருப்போமா அப்படின்னு. இது எழுதும் போது ஜெயந்தி அம்மாக்கும் அந்த கேள்வி இருந்திருக்கு. அதுக்கான விடைய சொல்றாங்க. முற்கால கட்டங்கள்ல பல பிறவைகள்ல ஏழ்மை அப்படின்னு ஒன்னே இருந்திருக்காதான். சர்வசாதாரணமாக எல்லாருமே எளிமையாக உலோகங்கள், உதாரணத்துக்கு பொற்காசுகள், வெள்ளி, முத்து, பவழம் இதெல்லாத்தையும் அந்த கால மக்கள் கையாண்டுட்டு வந்ததுனால அந்த சமயத்துல ஏழ்மைன்னு எதுவுமே இருந்திருக்காதான். அதனால கண்டிப்பாக எல்லாருடைய 2வது வட்டத்திலையும் நம்ம சேர்த்து வச்ச செல்வங்கள் புதைஞ்சிருக்கக்கூடிய அணுக்கள் இருக்குமா. தற்போதைய வாழ்க்கையில நம்ம பரம ஏழையா இருந்தா கூட மாபெரும் சொத்துக்கு அதிபதியாக நம்ம அணுக்களுக்குள்ள ஆற்றல்கள் இருக்குமா. திடீர்னு ஒருத்தர் பணக்காரர் ஆகிறது அப்படி எல்லாமே இந்த மாதிரியான அணுக்கள் ஆக்டிவேட் ஆகி வெளிப்பட தொடங்கும் போது நடக்கிறது. அதனால இந்த 3 நாட்கள்ல மகாலட்சுமியை வணங்கும் போது குறிப்பாக செல்வம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக 2வது வட்ட அணுக்களுக்கு உத்தரவு இட்டு இந்த வழிபாட்டை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது 2வது வட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம உத்தரவிடலை அப்படின்னா தொடர்ந்து முதல் வட்ட அணுக்களுக்கே சத்து போயிட்டு இருக்கும். முதல் வட்டத்தை ஊடுருவி 2வது வட்டத்துக்கு குருதி போகணும் அப்படின்னா 2வது வட்ட அணுக்களுக்கு இந்த உணவு போய் சேரணும் அப்படின்னு உத்தரவிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உத்தரவு அப்படின்னா நம்மளோட எண்ணங்கள்ல இது நடக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் நினைச்சாலே போதும், நம்ம மூளையில இருக்கக்கூடிய அணுக்கள் அதை உள்வாங்கிக்கும். ஆத்மாவின் சுயசரிதம் இந்த நூல் 130 நாட்கள்ல எழுதப்பட்டது. அதாவது ஜெயந்தி அம்மாக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அத்தியாயம் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி 130 நாட்கள்ல 130 அத்தியாயங்கள் எழுதிட்டு வந்திருக்காங்க. இந்த முதல் 3 கலிவட்டங்களை பத்தி வால்மீகி மகரிஷிகள் உரைச்சிட்டு இருந்த அந்த சமயத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பொதுவாக ஒவ்வொரு வட்டத்திலும் அணுக்கள் எல்லாம் பிரிஞ்சு குருதி அடுத்த வட்டத்துக்கு போகணும் அப்படின்னா ஒருத்தர் 18 ஆண்டுகள் கடும் தவம் புரியணும். ஆனா அகத்தியரும் சப்தரிஷிகளும் இவங்களோட மூளையில இறங்கி பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால 18 வருடங்கள் அப்படிங்கிறது 18 நாட்களாக குறைக்கப்பட்டிருக்கு. அதனால முதல் வட்டத்துல 18 நாட்களுக்குரிய பணிகளும் அடுத்த 18 நாட்கள் 2வது வட்டத்துக்கு சென்று சப்தரிஷிகள் அணுக்களை பிரிச்சு உறங்க வைக்கக்கூடிய அந்த பணியை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அதனால இங்க குறிப்பிட்டிருப்பாங்க, அந்த 2வது 18 நாட்கள் வரும்போது மகாலட்சுமி தாயை வணங்கி அணுக்களுக்கு உத்தரவிட்டு வெல்லம் பொருந்திய உணவை படைத்து அது கண்டிப்பாக நீங்களும் ஒண்ணு குடும்பத்தாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முதல் தடவையாக இந்த நூலை வாசிக்கும் போது என்னைக்கு இந்த 2வது வட்டத்துக்குரிய 18 நாட்கள் தொடங்குச்சோ அன்னிலிருந்து அந்த 18 நாட்களுமே மகாலட்சுமி ஸ்தோத்திரங்கள் படித்து வெல்லம் படைத்து சாப்பிட்டுட்டு வந்தேன். 2வது வட்ட அணுக்களை பத்தி அத்தியாயம் 10 அத்தியாயம் 27 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும். மற்ற பாகங்களிலும் 2வது வட்டத்தை பத்தி பேசியிருப்பாங்க. ஆனா குறிப்பாக இந்த 18 நாட்கள் இந்த அத்தியாயங்களுக்குள்ள அடங்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த நூலை வாசிக்கும் போது இந்த அத்தியாயங்களை குறிப்பாக படிக்கும் போது இவங்க 6 பேர் சிரசுக்குள்ள எப்படி அகத்தியரும் சப்தரிஷிகளும் இறங்கி வேலை செஞ்சாங்களோ அதே மாதிரி நம்மளோட உள்மொழியிலையும் அகத்தியரும் சப்தரிஷிகளும் ரிஷி பத்தினி தெய்வங்களும் நமக்கும் உதவி புரிந்து இந்த ஒவ்வொரு வட்ட அணுக்களை உயிர்ப்பித்து கொடுக்கணும் அப்படிங்கிற வேண்டுதலோட நம்பிக்கையோட இதுல கொடுக்கப்பட்டிருக்க வழிபாட்டுகளை நம்மளும் செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சிறிய பரிந்துரைப்பு. எண்ணங்கள் மூலியமாக அணுக்களுக்கு எப்படி உத்தரவு தரணும் அப்படிங்கிறது புரியல அப்படின்னா பக்கம் 49 2 வாக்கியங்கள் கொடுத்திருக்காங்க. அதை நம்ம உரைக்க படித்து நம்ம வழிபட்டால் கூட போதும். என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, மகாலட்சுமி தேவியை பணிந்து நல்ல கர்மங்களின் பலன்களை நல்கிடும் செல்வ வளம் தரும் அணுக்களின் ஆற்றலை பெருக்கிடுங்கள். மேலும் தீய வினை பயன்களை அடக்கி ஆளும் அணுக்களை அழித்து விடு தேவி. இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சோ இல்லை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சோ கண்டிப்பாக இன்னைக்கு வழிபடும் போது இதை சொல்லிட்டு வாங்க. மற்றொரு முக்கியமான பயிற்சி மட்டும் பார்த்துக்கிட்டு இன்னைக்கு இந்த பதிவை நிறைவு செய்திடலாம். ஆகம வேத புத்தகத்துல பாவங்களை நீக்கிறதுக்காக ஒரு வழிமுறை கொடுத்திருப்பாங்க. இந்த 6 பேரும் இந்த பயிற்சியை நல்லா செஞ்சுட்டு வந்ததுனால
இதுக்கு அப்புறமா ஆத்மாவின் சுயசரிதம் கொடுக்கப்பட்ட அந்த நாட்களில் 2ஆம் வட்ட அணுக்களில் ரிஷிகள் பணி செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருந்துச்சாம். ஏன்னா இந்த பாவங்களை நீக்கக்கூடிய பயிற்சியை அவங்க செஞ்சுக்கிட்டு வந்ததுனால அவங்களுக்கு பெரும்பான்மையான 2வது வட்டத்தில் உள்ள தீய அணுக்கள் அழிக்கப்பட்டு சப்த ரிஷிகளோட பணிகளை எளிதாக்கினாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பயிற்சி என்னன்னு பார்க்கலாம். இந்த 3 நாட்கள் நம்ம இந்த பயிற்சியை செஞ்சுட்டு வர்றது நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும். இது ஒரு விஷுவலைசேஷன் டெக்னிக், காட்சிப்படுத்தி பார்க்கறது. ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்தபடியே கண்ணை மூடிக்கிட்டு அடுத்து வரப்போகிற இந்த பயிற்சியை காதால கேட்டுக்கிட்டே வாங்க. அனைவரும் கண்களை மூடி நிமிர்ந்து அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய முழு கவனத்தையும் இந்த நொடி பொழுதுக்கு கொண்டு வாருங்கள். உங்களுடைய உணர்வினை நீங்கள் தற்போது அமர்ந்திருக்கும் இடத்திற்கும் நேரத்திற்கும் கொண்டு வாருங்கள். Bring your focus to now and here. உங்களோட கற்பனையில் நீங்கள் இப்போ ஒரு கடற்கரையில் உட்கார்ந்துருக்கீங்க. இதமான காற்று வீசக்கூடிய நேரத்தில் இதமான வெயில் உங்கள் மேலே படுற மாதிரி மணல் பரப்பில் அமைதியாக உட்கார்ந்துருக்கீங்க. உங்களை சுற்றி யாருமே இல்லை. தனிமையில் ரொம்ப அமைதியாக உட்கார்ந்துருக்கீங்க. அடுத்து இந்த வேலை செய்யணும் அப்படிங்கிற கட்டாய எண்ணங்கள் எதுவுமே இல்லாமல் மனம் ஃப்ரீயாக லேசாக நிதானமாக ஆழ்ந்த அமைதிக்குள்ளே போகிறத நீங்கள் படிப்படியாக உணர்ந்துக்கிட்டே வரீங்க. உங்களுக்கு முன்னாடி பறந்து விரிந்திருக்கும் கடல், அமைதியாக எழுந்து அடங்கும் அலைகள், எந்த விதமான ஆரவாரமும் இல்லாமல் எதிர்ப்பு இல்லாமல் இயற்கையாக அந்த கடல் நீர் எங்கே எழும்புதோ அங்கே எழும்பி இயற்கையாக அந்த கடல் நீர் எங்கே அடங்குதோ அதோடு அடங்கி முழு சரணாகாத உணர்வில் அந்த அலைகள் எழுந்து அடங்கிறத கவனிக்கிறீங்க. இந்த கடலையும் தாண்டி பறந்து விரிந்திருக்கக்கூடிய ஆகாயம் உங்கள் அனைவரையும் ஒரு குடை போல் காத்து வருகின்றேன் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லக்கூடிய இந்த ஆகாயம் நமக்கு ஒரு மாபெரும் பாதுகாப்பு உணர்வை கொடுக்குது. நீங்கள் அமர்ந்திருக்கும் மண்ணான நிலம், மெல்லியதாக நீங்கள் உணரக்கூடிய காற்று, இதமான இளம் வெயில், இயற்கையோடு ஒத்திசைக்கும் நீர், அனைத்தையும் காத்து ரட்சிக்கும் ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களையும் ஆதாரமாக வைத்து இந்த பயிற்சியை தொடங்கலாம். கண்களை மூடியவாறே தொடர்ந்து உங்கள் கற்பனையில் நீங்கள் அமர்ந்திருக்கும் அந்த இடத்துக்கு முன்னர் மணல் பரப்பில் ஓர் வெள்ளை துணியினை விரிக்கிறீர்கள். இந்த வெள்ளை துணி ஒரு சின்ன கர்ச்சீஃப் மாதிரி இல்லாமல் உங்களோட இடது முட்டியிலிருந்து வலது முட்டி வரைக்கும் உள்ள அந்த நீண்ட அளவிற்கு ஒரு பெரிய வெள்ளை துணி. இப்பொழுது உங்கள் கவனத்தை இதற்கு முன் நீங்கள் பல பிறவைகளாக வாழ்ந்திருப்பீர்கள் என்ற சிந்தனைக்கு அழைத்து வாருங்கள். பல பிறவைகளாய் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மாந்தர்களாய் வெவ்வேறு வாழ்க்கை பயணத்தை கடந்து வந்துள்ளீர். அனைத்து பிறவைகளிலும் பல நற்செயல்களை செய்திருப்பீர். தானம், தர்மம், பிறருடன் அன்புடன் பழகுதல், குறிப்பால் அறிந்து பிறருக்கு என்ன தேவையோ அதற்கேற்ப உதவி செய்தல், நல்ல பண்புகள், பணிவு, கனிவு, கருணை, ஒற்றுமை, ஒருங்கிணைப்பு, பக்தி, சரணாகதம் போன்ற நற்குணங்களை ஏந்தி நல்வாழ்வினை பல பிறவிகளில் வாழ்ந்திருப்பீர். இப்பிறவிகளில் அறிந்தோ அறியாமலோ சில பாவ செயல்களையும் செய்திருக்கலாம்.
அப்படி எந்தவிதமான பாவத்தை செய்திருந்தாலும் அவை அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக உங்கள் கண் முன்னே விரித்து வைத்திருக்கும் அந்த வெள்ளை துணி மீது வந்து விழுவதை கண்கூடி பாருங்கள். உங்கள் ஆழ்மனதிற்குள் புதைந்திருக்கும் அப்பாவ செயல்களின் பதிவுகள் அனைத்தும் உங்களை விடுத்து வெளியேறி தற்போது இந்த வெள்ளை துணியின் மேல் விழுகிறது. இனி உங்கள் வாழ்விற்கு இப்பாவ செயல்கள் தேவையற்றது. அதன் பதிவுகளும் ஞாபகங்களும் அதன் விளைவுகளும் வினை பயன்களும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையால் அனைத்தும் உங்களை விடுத்து வெளிவந்து வெள்ளை துணியின் மேல் வீழ்கிறது. இந்த நொடி பொழுதற்கு முன் வரை எப்பேற்பட்ட தீய எண்ணங்களை நம் மனது சுமந்திருந்தாலும், எப்பேற்பட்ட தீய வினைகளை நாம் பல பிறவிகளாக சுமந்து வந்திருந்தாலும், அனைத்தும் நம்மை விட்டு விலக வேண்டிய காலம் உதித்துள்ளது. இந்த நொடி பொழுதே அந்த காலம். ஒவ்வொன்றாய் வெள்ளை துணியில் விழுந்து வர வர உங்கள் மனம் இலகுவாகுவதை உணருங்கள். மனதினில் பேரமைதி, பெரும் விடுதலை, சுமைகள் அனைத்தும் நீங்கி இனிமையான வெற்றிடம் மாத்திரமே உங்களுக்குள் நிறைகிறது. பாவங்கள் அனைத்தும் வெள்ளை துணியில் நடுவில் முழுமையாக வந்து சேரும் வரை காத்திருங்கள். துணியின் மீது வந்து சேரும் வினைகள் அதிகமாயின் அதற்கிணங்க வெள்ளை துணியும் பெரிதாகிக் கொண்டு போகிறதை பாருங்கள். இப்பொழுது பாவங்கள் அனைத்தும் ஒன்று கோடி துணியின் மீது வீழ்ந்த பிறகு இதற்கு மேல் துணியின் மீது கூட்டுவதற்கு எதுவும் இல்லை என்ற நிலையில் மெதுவாக வெள்ளை துணியின் 4 புறங்களையும் நடுவில் சேரும் வகையில் இணைத்து ஒரு பெரும் மூட்டையாக கட்டுகிறீர்கள். பாவங்கள் அனைத்தும் இனி இந்த மூட்டையை விட்டு வெளியே வராதபடி இறுக்கமாக கட்டுகிறீர்கள். தியானத்தில் அமர்ந்தபடியே தொடர்ந்து மெதுவாக உங்கள் கையில் இம்மூட்டையை ஏந்தி கற்பனையில் மெதுவாக எழுந்து கடலை நோக்கி அமைதியாக நடக்கிறீர்கள். காலணிகள் அணியாத உங்களது இரு பாதங்கள் மணல் பரப்பில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் இதமான உணர்வினை உணர்கிறீர்கள். இத்தனை பிறவிகளாய் புவி ஈர்ப்பு சக்தி போல் கீழ் நோக்கி உங்களை இழுத்து வந்திருந்த சுமைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகியதால் இப்பொழுது நடக்குகையில் உடலிலும் மனதிலும் பாதங்களிலும் லேசான உணர்வு பரவுவதனை உணருங்கள். கடலுக்கு மிக அருகினில் இப்பொழுது வந்துள்ளீர். கையில் பாவ மூட்டையினை ஏந்தியபடியே கடல் நீருக்குள் சிறிது சிறிதாக அடியெடுத்து வைத்து கடலுக்குள்
நகர்ந்து செல்கிறீர்கள். கடல் அலைகள் எவ்வாறு சரணாகத்துடன் எழும்பி அடங்குகிறதோ அதேபோல் நீருக்குள் பயணிக்கும் உங்களது உடலும் சரணாகத்துடன் சாந்தமாய் நீரின் மாபெரும் சக்தியுடன் மெதுவாக நிதானமாக பாதுகாப்பு உணர்வுடன் முன்னே செல்கிறீர்கள். நீரின் குளிர்ச்சியும் சூரியனின் வெப்பமும் இரண்டர கலந்து இதமான உணர்வினை உங்களது உடல் முழுதும் பரப்புகிறது. இப்பொழுது கடலின் நடுவில் அமைதியாக நின்று கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் கண்ணுக்கு எட்டும் தூரம் வரையில் கடல் நீரும் அலைகளும் ஆகாயமும் தவிர வேறு எதுவும் இல்லை. மெதுவாக உங்கள் கைகளில் ஏந்தியிருக்கும் பாவ மூட்டையினை நீரினில் சமர்ப்பியுங்கள். இனி இப்பாவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இப்பாவ மூட்டையினை என்ன செய்வது என்பதை இயற்கை முடிவெடுத்துக் கொள்ளும். பாவ மூட்டை மிதக்கிறதா, மூழ்கிறதா, எங்கே செல்லும், என்னவாகும் என்பதனை பற்றி சிந்திக்காமல் இயற்கையிடமும் இறைவனிடமும் மனதார சமர்ப்பித்து அதனுடன் இதுவரை உங்களுக்கு இருந்த தொடர்பினை முற்றிலுமாக அவிழ்த்துவிட்டு கரையை நோக்கி திரும்புகிறீர்கள். நீரினில் நீங்கள் கடந்து வந்த பாதையை மீண்டும் ஒரு முறை கடக்கிறீர்கள். இந்த முறை கூடிய அமைதியுடன் ஆனந்தமாய் லேசாய் உடலும் மனமும் நீரின் மேல் பறப்பது போன்ற அற்புதமான உணர்வுடன் கண்களை மூடி கைகளை விரித்து ஒரு அழகிய பறவை போல் உல்லாசமாக பறப்பதினை உணருங்கள். வெகு காலமாக உங்களது மனம் எதிர்பார்த்த, காத்திருந்த, ஏங்கிக் கொண்டிருந்த தருணம் இதுவே. இந்த நொடி பொழுது உங்களுக்குள் ஏற்படுகின்ற ஓர் பரவச உணர்வினை நன்றி உணர்ச்சியுடனும் சரணாகத்துடனும் ஆனந்தத்துடனும் அனுபவியுங்கள். ஓர் பறவை தரையிறங்குவது போல் மெதுவாக நிதானமாக கரையை வந்தடைகிறீர்கள். கடற்கரையை விட்டு வெளியேற மணல் பரப்பில் நடக்கையில் இந்த அற்புதமான அனுபவத்தையும் உணர்வுகளையும் லேசான மனதினையும் உடலினையும் வழங்கிய இறை சக்திக்கும் பஞ்சபூதங்களுக்கும் அனைத்து உயர் ஆற்றல்களுக்கும் மனதார நன்றியினை உரைத்தபடியே முன் செல்வதை உணருங்கள். இந்த அற்புதமான ஆனந்தமான உணர்விலிருந்து வெளிவர
தோன்றும் பொழுது மெதுவாக இரு கைகளையும் ஒன்றுடன் ஒன்று இணைத்து தேய்த்து கண்களின் மீது கைகள் படும் வகையில் வைத்திடுங்கள். கைகளின் உராய்தல் மூலமாக உண்டான இதமான சூடு கண்களுக்கும் உடலுக்கும் மனதிற்கும் பரிபூர்ணமான நிறைவினை அளிக்கிறது. மெதுவாக கைகளை கீழே குனிர்ந்து மெதுவாக கண்களை திறந்திடுங்கள். இனிவரும் காலங்கள் அனைத்தும் உங்களுக்கு பொற்காலமே. தொடர்ந்து பயணிப்போம். இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.